Hello everyone, welcome to Code with Wiki. So 365 days coding challenge-ல இன்னைக்கு வந்து டே 27. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் டூப்ளிகேட் நம்பர்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் டூப்ளிகேட்டாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பட் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட நம்ம அறையில் டூப்ளிகேட் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்திருக்க ஒரு நம்பர் ஒன் டைம் தான் வரணும். மோர் தென் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த மோர் தென் ஒன்ஸ் வந்திருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்புட்டுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து 1 அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஓகே, பட் இந்த 1 வந்துட்டு ரெண்டு இடத்துல வந்திருக்கு. இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஒன்றில் நம்ம எந்த ஒன்றை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டாக வந்திருக்கு இல்லையா, அந்த ஒன்றை தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ 1ங்கிறது நம்மளோட அவுட்புட்டில் வந்துடும். ஸோ இப்போ 3 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இது எண்டில் எதாவது வச்சுக்கணும், ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறத நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த 3 நம்ம வச்சுக்கணும். அடுத்து 2 இங்கே ஒரு 2. ஸோ ஃபஸ்ட்டாக வந்திருக்க 2 நம்ம வச்சுக்கணும். இந்த 2 நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து இதை ஆட் பண்ணக்கூடாது. 4 வந்து ஆட் பண்ணியாச்சு, ஏன்னா ஒன்லி ஒன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த 3 ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு, வரக்கூடாது. அடுத்து 5, அடுத்து இந்த 1 ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு, அப்போ இது வரக்கூடாது. ஸோ இப்போ இதோட இந்த இன்புட்டுக்கு என்ன அவுட்புட்னா, ஸோ 1 3 2 4 5 அப்படிங்கிறது தான் நமக்கு அவுட்புட்டாக வரணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நம்ம லாஸ்ட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம ஹேஷ் மேப்புங்கிறத நல்லா லேர்ன் பண்ணியிருப்போம். அதே தான் இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ஹேஷ் மேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து எப்படி ஒரு அறையில் ஒரு எலிமெண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தடவை இந்த கொடுத்துருக்க இன்புட் அரே இருக்கு இல்லையா, இந்த இன்புட் அரேவை நம்ம ஐட்ரேட் பண்ணி அதில் ஒரு எலிமெண்ட்ஸும் எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த அரேயில் ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹேஷ் மேப்பில் ஒரு எலிமெண்ட்ஸும் எவ்வளோ டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். 1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து 3. ஸோ 3 வந்து 2 டைம் வந்திருக்கு. 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. 4 வந்து 1 டைம்ஸ் வந்திருக்கு. 5 வந்துட்டு 1 டைம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த அரேக்கான ஹேஷ் மேப் கவுண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஒரு எலிமெண்ட்டோட ஒரு அதோட கவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹேஷ் மேப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வேணால் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் நம்ம வந்து இந்த அவுட்புட் அரே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் ஒரு அறையில் இருக்க ஒரு எலிமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணி இந்த அவுட்புட் அரேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அவுட்புட் அரேக்கு அவுட்புட் அப்படின்னு ஒரு எம்டி அரே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம அறையில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸை நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அறையை நான் மறுபடியும் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ஸோ 1 3 2 2 4 3 5 1. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இன்புட் அரே. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸை நம்ம ரீட் பண்ணி இந்த ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி இந்த அவுட்புட் அரேவை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னா 1. ஸோ இந்த 1 வந்துட்டு நமக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட்புட் அரேயில் இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒன்ஸ் இந்த 1 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கீழே இந்த ஹேஷ் மேப்லேருந்து இந்த 1வே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஆர் நம்ம 0 பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, செகண்ட் டைம் இந்த இடத்துல 1 நம்ம ரீட் பண்ணும்போது இந்த 1 நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இப்போ ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே 3 வருது. ஸோ 3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 3யை வந்து ஆட் பண்ணுறோம், அகைன் இந்த கீயை ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து இங்கே 2 வந்திருக்கு. ஸோ 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. இங்கே ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இங்கே ஒரு 2 வருது. 2 வரும்போது இங்கே கீ இல்லைன்னா நம்ம அவுட்புட்டில் ஆட் பண்ணக்கூடாது. சிம்பிள். அடுத்து 4 வருது. ஸோ 4 வந்து 1 டைம் வந்திருக்கு. ஸோ 4 ஆட் பண்ணிக்கிறோம், ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து 3 வருது. 3 ஹேஷ் மேப்பில் இல்லை, ஸோ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. 5 வந்திருக்கு. 5 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 1ன்றது கீழே இல்லை. ஸோ ஃபைனலாக நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, பேக் டு VS கோட். ஸோ இது வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ப்ரோக்ராம். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ இது வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு அரே வந்து இன்புட்டாக வரும். ஸோ இந்த அரே வந்து நமக்கு ஃபைனலாக இன்னொரு அரேயை தான் ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் வந்துட்டு ஒரு அரே. ஸோ லெட்ஸ் சே 1 3 2 4 5 1 3. ஓகே, ஸோ இதோட இந்த அவுட்புட் வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். அதுக்கு இன்புட் அரே பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அவுட்புட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன்.
ஸோ இதில் இருக்க டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் 3யும் 1ம் வந்துட்டு இந்த கடைசியாக வர இந்த 1 3 மட்டும் ரிமூவ் ஆகி நமக்கு அவுட்புட்டாக வரணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்ஸும் எவ்வளோ டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கவுண்ட் அப்படிங்கிற இதுக்கு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு எலிமெண்ட்டாக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். லெட் i = 0, i less than array.length i++. ஓகே, அந்த எலிமெண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். எலிமெண்ட் = array of i. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட் வந்து இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை அப்படின்னா அதோட கவுண்ட்டை வந்து ஒன்று செட் பண்ணுறேன். இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கவுண்ட்டோட ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்றேன். கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட் கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட் +1. ஓகே, ஸோ இது நமக்கு முடிஞ்சு வரும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு எலிமெண்ட்டும் எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளோட அவுட்புட் அரேயில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கு இந்த 1 3 வந்து ஒன்லி ஒன்ஸ் மட்டும் ஆட் ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபார் லெட் i = 0, அகைன் வந்து அந்த அரேவை வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். i less than array.length i++. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கவுண்ட்டு வந்துட்டு இந்த எலிமெண்ட் வந்து இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு இருக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வரும்போது இருக்கும். ஸோ அந்த எலிமெண்ட் வந்து இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ எலிமெண்ட் = array of i. இந்த எலிமெண்ட் வந்து இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா மேபி நான் 0க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நான் ஆட் பண்ணணும். ஓகேவா? எதில் ஆட் பண்ணணும்னா அவுட்புட் அரேயில் வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கவுண்ட்டை வந்து நான் 0வாக மாற்றிடுறேன். கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட் = 0. ஸோ நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். அந்த கீயவே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிஷனை மாற்றணும். நான் > 0க்கு பதிலாக நான் ஜஸ்ட் 0ன்னு மட்டும் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ அதோட அவுட்புட் அரேவை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். நோட் 27 டூப்ளிகேட்ஸ். ஸோ இப்போ 1 3 இங்கே வந்திருக்கு. 1 3 வந்து நமக்கு ரிமூவ் ஆகி நமக்கு அவுட்புட் வருது. ஓகேவா? ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டில் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள்.